ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் சரி காவேரி, யமுனா கிட்ட கொஞ்சம் ஃபோனை கூட நான் அவகிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்ல, அக்கா இப்போ அவள் தூங்கிட்டு இருக்கா, நான் எழுந்த பிறகு உங்ககிட்ட பேச சொல்கிறாங்க்கா, சரிக்கா நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. சாரதா கேட்க ஆரம்பிக்கிறாங்க, எங்கடி போனால் யமுனாவும் காவேரி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது ஒன்றும் இல்லைம்மா, அவங்க 2 பேரையும் வந்து ஃபார்ம் ஹவுஸ் கூப்பிட்டு போயிருக்காராம் விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, சும்மா வீட்டில் இருந்திருக்காங்க, விஜய் தான் கூட்டிகிட்டு போயிருக்கார் போல் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொல்லி சமாளிச்சு உள்ளுக்குள்ளே கங்கா யோசிச்சுட்டே இருக்காங்க. இது எதுவும் நம்புற மாதிரி இல்லையே, 2 பேருக்கும் ஆகவே ஆகாது, அப்புறம் எப்படி 2 பேரும் சமாதானம் ஆனாங்க, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தோடு இருக்காங்க கங்கா. என்னாச்சு கங்கா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கங்காவை பார்த்து கேட்க, அது ஒன்றும் இல்லைங்க காவேரி சொல்கிறத பார்த்தா எனக்கு யோசனையாக இருக்குது, திடீர்னு ஏன் ஃபார்ம் ஹவுஸ் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கங்கா. சரி விடு கங்கா, ஃபார்ம் ஹவுஸ் தானே போயிருக்காங்க, அதுவும் விஜய் கூட ஏதோ ஒரு சேஞ்சஸ்க்காக போயிருக்காங்க, நீயே அதை பற்றி போட்டு குழப்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாரு குமரனும். இந்த பக்கம் எப்படியும் சொல்லி சமாளிச்சிட்டோமே அப்படின்ற வருத்தத்தில் அழுதுகிட்டே இருக்க நிவின் வந்து, ஏன் காவேரி உண்மையை சொல்லாமல் விட்டீங்க, சொல்ல வேண்டியது தானே, எப்படி தெரிஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த விஷயம் மட்டும் அம்மாவுக்கோ குடும்பத்தில் உள்ளவங்களுக்கோ தெரிய ஆரம்பிச்சிச்சு, அவ்வளவுதான், அவங்களால தாங்கிக்கவே முடியாது அப்படின்றாங்க. என்ன காவேரி இப்படி பண்ணிட்ட, எப்படியா இருந்தாலும் சொல்லிதானே ஆகணும், ஏன் இப்படி பண்ண அப்படின்றாங்க நிவின். ஃபஸ்ட்டு எனக்கு யமுனா வந்து சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போகும்போது டாக்டர் வராங்க. டாக்டர் கிட்ட போய் பேசுகிறாங்க காவேரியும். சார் இப்போ எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அழுதுகிட்டே கேட்க, நீங்கள் யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நான் அவளோட அக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க நிறைய மாத்திரையை சாப்பிட்ருக்காங்க, இப்போ மயக்க நிலையில் தான் இருக்காங்க, ஆனால் இப்போ எதுக்கு எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை, இதுவும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தாங்க சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாரு டாக்டர். இதை கேட்டு பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க காவேரி. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் போலீஸ்லாம் வர இதை பார்த்த காவேரிக்கு ஒன்றுமே புரியல. என்ன நீவின் இது போலீஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம் காவேரி, முன்னாடியே சொன்னாங்க இந்த மாதிரி கேசஸ்க்கெலாம் அவங்களே வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்களாம் போலீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோடு அழுதுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜய்க்கு திரும்பவும் கால் பண்ணி பார்க்குறாங்க. வெளியில் இருக்கிறதுனால அவரால் ஃபோனை வந்து அட்டன் பண்ண முடியல. இன்னொரு பக்கம் ராகினி ஒரு யோசனையாகவே இருக்காங்க. எதுக்காக காவேரி அவ்வளோ அவசரமாக ஓடி போனா வெளியில் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. நிவின் எவ்வளோ சமாதானப்படுத்த பார்க்குறாங்க, அவங்களால தாங்கிக்கவே முடியல. இந்த சமயத்தில் இவர் என் கூட இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு திரும்ப திரும்ப கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. நேரத்துக்கு அப்புறமா விஜய் வந்து ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. இத்தனை மிஸ்டு கால் இருக்கிறத பார்த்து ரொம்பவே வந்து ஷாக் ஆகுறாரு. என்னாச்சு காவேரி, ஏன் இத்தனை தடவை மிஸ்டு கால் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ட்ரை பண்ணுறாங்க காவேரிக்கு ஃபோன் பண்ணுற தருணத்தில் காவேரி விஜய் கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அட்டன் பண்ணுறாங்க. அழுதுகிட்டே காவேரியும் பேச, என்னாச்சு காவேரி, ஏன் அழுதுட்டு இருக்க, என்னாச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கேட்க, நடந்ததா அழுதுகிட்டே காவேரி சொல்கிறாங்க. இதை கேட்டு அதிர்ச்சியான விஜய், கவலைப்படாத காவேரி, நான் உடனே அங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கிளம்பி போகிறாரு. தருணத்தில் கிளம்பி போகும்போது பார்த்தீங்கன்னா கங்கா வந்து விஜயை பார்த்துறாரு. என்ன இது, விஜய் இப்போ தான் போகிறாரு, காவேரி என்னன்னா ஃபோன் பண்ணி நாங்கள் ஃபார்ம் ஹவுஸில் இருக்கோம், விஜய் தான் எங்களை கூட்டிட்டு போனாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற குழப்பத்தோடு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல் போன விஜய் காவேரி அப்படின்னு குரல் கேட்டதை பார்த்து காவேரி என்ன பண்ணுறாங்க, ஓடி வந்து அப்படியே வந்து விஜயை வந்து அரவணைச்சிக்கிறாங்க. அழாத காவேரி, என்னாச்சு சொல்லி, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவங்களால வந்து சொல்ல முடியாத வந்து துயரத்தில் இருக்காங்க காவேரி. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த நிவின் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. கங்காவுக்கு சந்தேகம் வரதுனால திரும்பவும் காவேரிக்கு ஃபோன் பண்ணி என்ன அப்படின்றத விசாரிக்கிறாங்களா இல்லையா, அது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.